நாளைக்காக ஃபவுண்டேஷன். எதிர்காலத்தில் நீ விழாம இருக்கணும். நீ விழுதா கூட பரவாயில்ல. நீ யாருக்காக போறாங்க? ஒரு காலகட்டம் வரைக்கும் உனக்கு அதன் பிறகு நம்ம பெற்ற பிள்ளைங்க நல்லபடியா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும், நல்ல இடத்துல திருமணம் ஆகணும், அவன் நல்லா படிக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல உன்னுடைய கர்ம வினைகள் கரெக்டாக இருந்துச்சுன்னாக்கா அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான அத்தனை விதமான அடிக்கலும் நட்டு தாய் தகப்பனார்கிட்ட நாம வந்திருந்தாலும் நாம செய்திருக்கக்கூடிய பிழைகள், தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் இதெல்லாம் எங்க போய் சேரும்? நம்ம குழந்தைங்களுக்கு சேராம தடுத்து எழுதணும். அவனே தான் வாழ்ந்த காலத்தில் புண்ணியம் பண்ணிக்கணும். சேராம தடுத்து எழுதணும். அவனே தான் வாழ்ந்த காலத்தில் பாவத்தை செய்தாலும் அப்படின்னா அந்த குழந்தைகள்லாம் அவனை சொந்தத்துக்காக அனுப்பணும், நிறைவேற்றி அனுப்பணும் முடிவு செய்யணும். நீங்கள் மேலே இறந்ததுக்கப்புறம் கூட எங்கள் அப்பா மாதிரி வருமா, எங்கள் அம்மா மாதிரி வருமானு பாசத்தில் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மேலே இருக்கிற உலகம் பாராட்டாங்க. அதே ஒரு சிலர் துரதிருஷ்டவசமாக எனக்கு தான் ஒரு அப்பா இருந்தாங்க, எனக்கு தான் பேசுகிறவங்களுக்கு நம்ம கேள்விப்பட்டோம். எல்லாமையும் சொல்ல முடியாது, இல்லை அவங்க ஏதாவது கஷ்டப்பட்டுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இது ரெண்டும் தான் இதை நிர்ணயிக்கிறது. அப்போ நாம் அதுக்காக விதையை போட்டோம்னா நம்மளுடைய விருட்சமும் கரெக்டாக தான் வரும். அப்போ இது முழு செல்வரை கிடைக்க பெற்றதுன்னா தெய்வத்தின் இல்லையே நான் பிறந்ததுலேருந்தே சாமி கும்பிட்றேன், பிறந்ததுலேருந்தே நான் பூஜை பண்ணுறேன், 3 வேலை குடிக்கிறேன், இதுதான் சந்தோஷம். ரைட்டு. ஆனால் உணர்ந்தியா, பார்த்தியா, தெரிஞ்சுக்கிட்டியா, ஸ்பர்சிச்சியா, இதெல்லாம் நீங்கள் நல்ல உடனே கேட்டாங்க கிடைக்குதா? ஏதோ ஒரு விஷயங்கள் இல்லை. உடம்பும் மனுஷனும் ஒரு பாலமாக அந்த பாலம் கட்டுற வேலை தான் மாதாபிதா விட்டு சென்ற சரீரத்துக்கு ஆத்ம ரீதியாக என்னென்ன பிழைகள் செஞ்சுச்சோ அதில் அவங்களுக்கான புண்ணியத்தை கவனத்துக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்து தெய்வத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் அது முன்னாடி இறங்குற கனெக்ஷனில் இருந்துச்சு. அம்மா அப்பாவுக்கும் நமக்கும் இந்த தொடர்பை மாற்றி தெய்வத்துக்கும் ஆத்மாவுக்கும் இந்த தெய்வத்துக்கும் நமக்கும் அம்மா அப்பா தொடர்பு சரீரத்தோட முடிஞ்சு போச்சு. ஆத்ம ரீதியாக தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு பாலத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது தான் மூல மந்திரத்தோடு நம்ம கொடுக்குறது. அது கொடுக்கறதுக்கான பேர் தான் தீட்சைன்னு அர்த்தம். சரியா? அதை கொடுக்குறவங்க தீட்சைன்னு அர்த்தம், வாங்குறவங்க தீட்சான்னு அர்த்தம், மதத்துக்கு பேர் தீட்சைன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒரு